ரீசெண்டாக சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு படம் வேற லெவலில் ஹிட் ஆச்சுங்க. அந்த படத்தில் கருப்பசாமியா சூர்யா அவர்கள் பட்டையை கிளப்பியிருப்பார். கருப்பசாமிக்கு பேர் போன மதுரையில் இருக்க பல அற்புதமான இடங்களை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாங்கள் 18ஆம் படி கருப்பசாமியை பார்க்க போனப்போ ஒரு காட்டுப்பகுதியில் போய் மாட்டிக்கிட்டோம். அங்கேருந்து எப்படி வெளியே வந்தோம், காட்டுக்குள்ளே அப்படி என்ன சாமியை பார்த்தோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மதுரையில் மெயின் பஸ் ஸ்டாண்டான மாட்டுத்தாவணிக்கு வந்துட்டு அங்கேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு சின்ன மினி பஸ்ஸை பிடிக்கணுங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து அழகர் கோயிலுக்கு போகிறதுக்கான பஸ் எல்லாமே இருக்குங்க. அங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவலில் தான் இந்த கோயில் இருக்குது. நம்ம அழகர் கோயில் கிட்ட வந்ததும் முதல்ல 18ஆம் படி கருப்பசாமியை தாங்க பார்ப்போம். இந்த சாமிக்கு வந்து எந்த உருவ வழிபாடும் கிடையாதுங்க. 18ஆம் படியில் சந்தனம் பூசப்பட்ட ஒரு பெரிய கதவு தான் இங்கே கருப்பசாமியை வழிபடுறாங்க. வருஷத்தில் ஒரு முறை தான் அந்த கதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆடி பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் பூஜை பண்ணிட்டு மறுபடியும் அந்த கதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த கோயிலில் ஏதாவது வேண்டிக்கிறாங்க, அது நடக்கணும் அப்படின்னாக்கா மிகப்பெரிய கத்திகளை வந்து வேண்டுதலுக்காக வச்சிருக்காங்க. அதை பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு பில்டிங் உயரத்துக்கு வந்து அந்த கத்திகள் இருக்கும். இந்த சாமிக்கு ஏன் 18ஆம் படி அப்படின்ற ஒரு பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மதுரையில் தீய சக்திகளை ஏவி விட்டு மக்களை துன்புறுத்தின 18 மந்திரவாதிகளை கருப்பணசாமி வந்து வெட்டி கொண்டு இருக்காருங்க. அந்த 18 ஜீவ சமாதிகள் மேலே 18 படிகள் கட்டி அந்த இடத்துல வந்து கருப்பசாமி வந்து மக்களை பாதுகாக்கிறதா நம்புறாங்க. கள்ளழகர் கோயிலோட மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமா இந்த 18ஆம் படி கருப்பணசாமி இருக்காருங்க. நாம 18ஆம் படி கருப்பணசாமியை வணங்கிட்டு அவருக்கு பின்னாடி இருக்கிற கள்ளழகர் கோயிலுக்கு போகலாங்க. நம்ம கள்ளழகர் கோயில் உள்ள போறப்பயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டைக்குள்ள போற மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்குங்க. உள்ள வந்ததுமே கோபுரத்தையும் கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கிற மலைகளையும் பார்க்கறப்போ அழகாவே இருக்கும். இந்த கோபுரத்தை பார்க்குறப்போ நமக்கு ஒரு கோயில் ஞாபகம் வரும். என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி தாங்க. ஏன்னா திருப்பதியுமே வந்து வெள்ளை கலர் தான் கோபுரத்துக்கு பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயுமே இருக்கும். சித்திரை திருவிழாக்கு ஆற்றுல இறங்குற அழகர் இந்த கோயிலில் இருந்து தாங்க வராரு. நம்ம உள்ள அழகரை பார்த்துட்டு நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன காட்டுப்பகுதி வழியாக போன 2 கோயில்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்க்க போகிறோம். நம்ம கோயில் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடியே வாசல்லே வந்து ரைட் சைடில் ஒரு படிக்கட்டு மேலே ஏறுங்க. அங்கே ராக்காயி அம்மன் கோயிலுக்கு போகிற வழி அப்படின்னு போட்டிருக்கும். அதுலேருந்து நாங்கள் போயிருந்தோம். கோயில் பக்கத்துலேயே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நடக்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஸோ போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் யாருமே இல்லை. ரொம்ப தனிமையில் போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அழகர் கோயில் உள்ளே இருந்து இன்னொரு பாதையுமே வருதுங்க. ஆனால் அந்த பாதை வந்து கரண்ட்லி க்ளோஸில் தான் இருக்குது. அந்த பாதையை தொடர்ந்து போனப்போ ஒரு சில இடத்துல வந்து சிதைந்த நிலையில் இருந்த ஒரு சில கட்டிடங்களை பார்க்க முடிஞ்சுது. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து நம்மளால் ஒரு கோயிலை வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த கோயில் தான் அந்த ராக்காயி அம்மன் கோயில் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து என்ட்ரன்ஸில் வந்து தீர்த்த கிணறு அப்படின்னு போட்டிருந்தது. இதுதான் அந்த தீர்த்த கிணறு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அங்கேருந்து ஒரு 4-5 பேர் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டப்போ இது அந்த கோயில் இல்லைப்பா, நீங்கள் இன்னும் நல்லா உள்ளே போகணும் அப்படின்னாங்க. போகிற பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போற மாதிரி தாங்க இருந்தது. கொஞ்சம் தூரம் வரைக்குமே வந்து வழி கொஞ்சம் பெருசா தாங்க இருந்தது. எந்த பயமும் இல்லாம தான் போயிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்சம் தூரம் கடந்து போனதுமே பாதைகள் எல்லாமே ரொம்ப கரடு முரடா இருக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கங்க பெரிய பெரிய கல்லு அதெல்லாம் இருந்துச்சு. நாங்க கோயில் வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு செருப்பு வேற விட்டுட்டு வந்தோம். செருப்பு வந்து கோயிலுக்கு வெளியில விட்டாச்சு. அதனால இங்குக்குள்ள வந்து போட்டுட்டு வராதனால இன்னும் கொஞ்சம் சிரமம் அதிகமாகவே ஆயிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா வழியே இல்லாமல் ஒத்தை பாதையெல்லாம் போச்சு. நிறைய மரங்கள் எல்லாமே கீழே விழுந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் கடந்து போனதுக்கு அப்புறம் தான் படிக்கட்டுகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. மழை காலத்தில் இந்த இடத்துல சின்ன ஓடை மாதிரிலாம் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் வந்து சின்னதாக ஓடை மாதிரி இருந்தது. ஆனால் சம்மர் சீசன் அப்படின்றதுனால அந்த தண்ணி எல்லாமே ரொம்ப மாசடைஞ்சு தாங்க இருந்தது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுமே நம்மளால் வந்து குரங்குலாம் பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு கிளிகள் கத்துச்சு, திடீர்னு வந்து மிருகங்கள்லாம் கத்துற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த நொடிகள் எல்லாமே வந்து பயத்தோட உச்சக்கட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் ஏற போகிறோம் அப்படின்னாக்கா அந்த மைண்ட் செட்டில் வந்து போயிருப்போம். ஆனால் நம்ம வந்து இவ்வளோ பெரிய பாதையில் போக போகிறோம் அப்படின்றது தெரியாமலே போகிறது தான் ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருந்தது. திகிலையும் வந்து ரொம்ப அதிகமாகுச்சு. நாங்கள் போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி அந்த மாதிரி டைமில் தான் போயிருந்தோம். அப்போ போனப்போ யாருமே வந்து கூட ஏறவே இல்லை. நாங்கள் மட்டும் தனியாக ஏறிட்டுருக்கோம். சுற்றி திரும்பி பார்த்தா யாரையும் காணோம், முன்னாடியும் யாரையும் காணோம். அப்படி இருக்கிறப்ப அந்த நிலைமை வந்து யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. கொஞ்சம் தூரம் போனதுமே வந்து மெயின் ரோடை வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. அந்த காட்டுப்பகுதி வழி வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் மெயின் ரோட்டில் நடக்கிற மாதிரி இருந்தது. அந்த மெயின் ரோடை பார்த்ததுக்கப்புறம் தான் உயிரே வந்தது அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. அப்போ தான் தெரிஞ்சது மேலே வந்து காரு பஸ்ஸு எல்லாமே போகும் அப்படின்ட்டு. அது தெரியாமல் நாங்கள் வந்து இந்த வழியாக வந்துட்டோம். பட் அந்த வழியாக வந்தது தான் வந்து இன்னுமே வந்து அந்த இடத்த மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாற்றி இருக்குது. நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம் அப்படின்னு மூச்சு இழுத்து விடுறதுக்குள்ளே சுற்றி பார்த்தோன்னா அவ்வளோ குரங்குங்கள். ஒரு குரங்கும் நம்மளை அட்டாக் பண்ணுறது பார்க்குதா இல்லை நம்மளை பார்த்து பயப்படுதா ஒன்றும் புரியாமல் தாங்க இருந்தது. எவ்வளோ பயம் இருந்தாலும் பயத்தை வெளியே காமிச்சிக்காமல் தைரியமாக இருக்கிற மாதிரி அப்படியே போயிட்டே இருந்தோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். அங்கே போனாக்கா மிகப்பெரிய ஷாக் என்னன்னாக்கா பைசனை வந்து அங்கே நிறையா பார்க்க முடிஞ்சது. அங்கங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது.
நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றத தாண்டி நிறைய காட்டு விலங்குகளை வந்து நேரடியாக ரொம்ப பக்கத்தில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாகவும் நல்ல த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்ததுங்க. 1 கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறம் ஒரு விநாயகர் கோயிலை பார்க்க முடிஞ்சதுங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் கோயில். இது என்ன முருகர் கோயில் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பழமுதிர்ச்சோலை. இந்த பழமுதிர்ச்சோலை முருகரோட 6வது படையாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் முருகர் கோயிலை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தாச்சுங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரொம்ப சின்ன ஒரு கோயிலாக தான் இருந்தது. ரொம்ப பெரிய ஒரு கோயிலெல்லாம் இல்லைங்க. இந்த பழமுதிர்ச்சோலையெல்லாம் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்ட ஒரு இடமாவும் இது இருக்குது. இந்த பழமுதிர்ச்சோலையை பார்த்துட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து நம்ம ராக்காயி அம்மன் கோயிலை வந்து பார்க்க போகிறோம். இங்கே இருந்து ராக்காயி அம்மன் கோயிலுக்கு நம்ம நடந்து போகிற மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் தூரமே நடக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ராக்காயி அம்மன் கோயில் உள்ளே போகிறதுக்கு வந்து பெரிய படிக்கட்டுகளாக இருக்குங்க. அந்த படிக்கட்டுகள் எப்படியும் ஒரு 200-300 படிக்கட்டுகளாச்சும் கண்டிப்பாக இருக்கும். இந்த கோயிலில் நூபுர கங்கை அப்படின்ட்டு தீர்த்த கிணறுமே இருக்குது. அந்த தீர்த்த கிணறுல குளிக்கிறது இங்கே ஒரு வழக்கமாகவே இருக்குது. அந்த இடத்துல ஃப்ரீயாகவும் நம்ம குளிக்கலாம். இல்லை 15 ரூபா கொடுத்தோம்னா 15 ரூபா காசு கொடுத்து நம்ம குளிக்கிற மாதிரி இருக்குதுங்க. அந்த தீர்த்த கிணறு தண்ணீர் வேணும் அப்படின்னாக்கா நம்ம வெளியில் வந்து கேன் வந்து வாங்கிட்டு போகலாம். இல்லை வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் பிடிச்சிட்டு நீங்கள் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாங்க. இதில் ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தீர்த்த கிணறு படி இறங்கி கீழே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறி சாமியை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பில் வச்சுருப்பாங்க. அது பார்க்கவும் நல்லாவே இருக்கும். அந்த பயங்கரமான காட்டுப்பகுதியில் கடந்து வந்து பார்த்த 2 சாமி இந்த சாமி தாங்க. நாங்கள் ரிட்டர்ன் வரப்போ பஸ்ஸில் வந்துட்டோம். பஸ்ஸு வந்து இங்கேருந்து கீழே போகிறதுக்கு 10 ரூபா தான் டிக்கெட் வாங்குறாங்க. ஆனால் நீங்கள் இந்த ட்ரிப் வரப்போ கண்டிப்பாக கீழே வந்து இந்த காட்டுப்பகுதி வழியாக வாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பஸ்ஸில் போகிறது 5 நிமிஷம் தான் ஆச்சு. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது பஸ்ஸில் போயிட்டு வர்றது. கண்டிப்பாக காட்டுப்பகுதியில் நடந்து வந்துட்டு போயிட்டு வாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்குங்க. நாங்கள் இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா அழகர் வந்து ஆற்றுல இறங்குறத பார்க்குறதுக்காக தாங்க. அழகர் ஆற்றுல இறங்குறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோம். மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்கிட்டாங்க. உள்ளே வந்து எந்த பொருளையும் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி செல்ஃபோனு, சார்ஜரு, ஹெட்செட்டு எல்லாமே வந்து அதை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அது எல்லாத்தையும் வந்து வெளியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து போன இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றம் வந்து முருகரோட முதல் படையாக இருக்குது. ஸோ அந்த கோயில் வந்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது தான் வந்து நாங்கள் அழகர் கோயில் வந்து போகிறதுக்கே பிளான் பண்ணோம். அடுத்தது மதுரையில் என்னென்னா ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிகிர்தண்டா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு வாங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது பன் பரோட்டா வந்து ஏதோ ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கும். நாங்கள் அதனால் எங்களால் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் வந்துட்டோங்க. இன்னும் வேறு எந்த இடங்கள்லாம் நாங்கள் மிஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் பக்கத்துலேயே வந்து ஒரு சிவன் கோயிலுமே இருக்குது மலை மேலே. அந்த கோயில் வந்து போகலை. அதுக்கப்புறம் நாயக்கர் மகள் அப்படின்ற புகழ்பெற்ற ஒரு சில மியூசியம் அந்த இடத்துக்குலாம் போகாமல் விட்டோம். நீங்கள் போனீங்கன்னா அந்த இடங்களையும் சேர்த்து கவர் பண்ணுங்கள். நாங்கள் இது பிளான் பண்ணது 1 டே பிளான் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மேக்ஸிமம் அந்த இடங்களை கவர் பண்ண முடியும் அந்த இடங்களை வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்னொரு நாள் பிளான் பண்ணி தான் மிஸ் பண்ண இடங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.